இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் ஃபைனல் மேட்ச்ல இந்தியா பாகிஸ்தான் எதிர்த்து விளையாண்டு கிட்டத்தட்ட 5 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு சிறப்பான வரலாற்று பூர்வமான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. ஏன் இந்த போட்டியில கிடைச்ச வெற்றி வரலாற்று பூர்வமான வெற்றின்னு கேட்டீங்கன்னா, ஆசிய கோப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் விளையாண்ட கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்துல இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாண்டதே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு பின்னால இந்த ஒரு போட்டி அமைந்ததுனால இதுல கிடைச்ச வெற்றி இந்தியாவுக்கு ஒரு வரலாற்று பூர்வமான வெற்றி. இந்த வெற்றியை தொடர்ந்து இந்தியாவுக்கு கப் கொடுக்கணும் இல்லையா, அந்த கோப்பை வழங்கும் நிகழ்வுல பாகிஸ்தானை சார்ந்த அமைச்சர் தான், அதாவது இந்த ஏசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு அமைச்சர், அவர் கையால கப்பு கொடுத்தாங்க. நாங்க வாங்க மாட்டோம் சொல்லி இந்திய கிரிக்கெட் வீரர்களும் இந்தியன் கிரிக்கெட் போர்டு இந்த நிகழ்வை புறக்கணிச்சுட்டு வெறும் கையால கப்பு வாங்கினது மாதிரி செலிப்ரேஷன் பண்ணாங்க. இது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களும் ரொம்பவே கவனம் ஈர்க்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து என்னோட கையில நீ கப்பு வாங்குறதுக்கு மறுத்து விட்டாயா அப்படின்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் அமைச்சர் இருக்கார் இல்லையா, மொஹ்சின் நக்வி, இவர் போறப்ப அந்த ஆசியா கப்பையும் இந்திய வீரர்களுக்கு கொடுக்க இருந்த அந்த மெடல்ஸ் பதக்கங்களையும் கையோட கொண்டு போயிட்டாரு. இதை பார்த்து கடுப்படைந்த நம்ம இந்தியன் கிரிக்கெட் போர்டு இந்திய கிரிக்கெட் வீரர்களும் எங்ககிட்ட அந்த அமைச்சர் மொஹ்சின் நக்வி மன்னிப்பு கேட்கணும், அந்த கப்பையும் மெடல்ஸையும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. நேற்றைக்கு துபாயில் நடந்த மீட்டிங்ல மொஹ்சின் நக்வி நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் போர்ட்டை மன்னிப்பு கேட்டாரு. ஆனா நான் மன்னிப்பு கேட்பேன், அப்படி உங்களுக்கு இந்தியன் டீமுக்கு இந்த கப்பும் மெடல்ஸ் வேணும்னா இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இருக்கார் இல்லையா, அவர் துபாயில் இருக்கக்கூடிய ஏசிசி அழைக்கப்படக்கூடிய ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அலுவலகத்துக்கு ஆஃபீஸ்க்கு என் கையால கொடுப்பேன், வாங்கணும், அப்படி இல்லாட்ட நான் கொடுக்கவே மாட்டேன்னு ஒரு பிடிவாதமா இருக்காரு. இனி வரும் நாட்கள்ல இதற்கான எதிர்வினை என்ன மாதிரி ஆக போகுங்கிறத பொறுத்து பார்ப்போம். அதை பற்றிய தகவல் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்